முன்னல் வீட்டில் சித்தர் மருந்து அந்த தொடர்ல நம்ம வைத்தியர் பலராம் ஐயாவுடைய செய்முறை கை வைத்தியங்கள் நம்ம கிச்சன்லயே இருக்கிற பல பொருள்களை எப்படி சித்தர்கள் நமக்கு அதை பயன்படுத்தி நம்ம நன்மை அடையலாம் தினந்தோறும் நம்ம வாழ்க்கை முறையிலும் சொல்லிட்டு இருக்கோம். அதை தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா அஷ்டசூரணம் பண்ண போறோம். அஷ்டசூரணம்ன்றது 8 வகை பொருட்களை இன்க்ளூடிங் சுக்கு 8 வகை பொருட்கள் கொண்டது தான் அஷ்டசூரணம். இந்த அஷ்டசூரணம் எப்படி செய்ய போறோன்றதையும் இதை எப்படி சாப்பிட போறோம், இதோட பயன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு தேவையான மூலப்பொருள் முதல்ல சுக்கு. சுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு அளவு, நீங்க ஒரு அளவு நான் சொல்றேன். அது நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்றேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அளவு எதுவோ அதை செஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு பொருட்கள் அரை அளவு எடுக்க போறோம். மற்ற பொருட்கள் எல்லாம் ஒரு அளவு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன், நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சுக்கு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. ஏன்னா இந்த சுக்கு நம்ம செய்யும் போதே சுக்கை நம்ம தோலை நீக்கி பவுடர் செஞ்சுட்டு, இந்த கல்வத்தில் இட்டு பவுடர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இளம் சூட்டில் வறுத்து இதை பதப்படுத்தி வச்சிருக்கோம். அதனால இந்த சுக்கு நேரடியாக நம்ம சூரணங்களுக்கு போயிடலாம். அதனால இது செய்ய தேவையில்லை. இருந்தாலும் நான் எடுத்து வைக்கிறேன் மறக்காம இருக்கிறதுக்காக. ஸோ ஒரு அளவு சுக்கு, அதுக்கப்புறம் மிளகு இங்கே வச்சிருவோம். மிளகு வறுத்த மிளகு நான் காலையில் வறுத்தது இன்னொரு மருந்துக்காக. ஸோ அது இது வறுத்து வச்சிருக்கேன் நான். இது அரைக்கணும். நம்ம ஒரு பகுதி மிளகு, ஓகேங்களா? மிளகு எடுத்து வச்சிருவோம். மிளகு ஏன்னா இந்த பாத்திரம் வேணும் நமக்கு. இப்போ இரும்பு பாத்திரம், இது இரும்புல வணக்குனீங்கன்னா நல்லது. இல்லைன்னா நம்ம நான்ஸ்டிக்கோ அல்லது என்ன இருக்கோ அதில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இங்கே அடுப்பு வச்சிருவோம். சூடா எடுத்துக்கிட்டோம். நான் இன்னொரு ரெண்டு பேனை நான் ஒரே நேரத்தில் ஹீட் பண்ணுறேன். அப்போ நமக்கு வேலை செய்ய முடிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். ஓகே, ஸோ சுக்கு எடுத்துட்டோம், மிளகு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஓமமும் ஒரு பகுதி, இல்லைன்னா ஓமம் ஒன்று, அது தனியாக இதுவும் அதுக்கப்புறம் ஓமம் தனியாக வச்சிடுறேன். திப்பிலி, இதில் இருக்க எல்லா பொருளும் கிடைக்கும். வீட்டில் நம்ம பொதுவாக வச்சுருப்போம். திப்பிலி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் திப்பிலி வாங்கிக்கிறது நல்லது. சரிங்களா? திப்பிலி ஒரு பகுதி. இதுல இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம முழுசா ஒரு பகுதின்னு சொல்றேன். நம்ம இதை அரைச்சதுக்கு நான் இப்போ இதில் 3/4 ஸ்பூன் போட்டோன்னா போதும். இது அளவு எடுக்கும் போது. இதை நம்ம மாவாக்கும் போது மாவு அதிகமாக வரும். ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. நமக்கு கலக்கும் போது அந்த இதில் இருக்கிற பவுடர் தான் எடுத்து நமக்கு கணக்கு. இந்த மாதிரி முழு பொருள் கணக்கு கிடையாது. அதனால இது 3/4 ஸ்பூன் இருந்தீங்கன்னா போதும். இது திப்பிலி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்ம பயன்படுத்துகிற சீரகம். சீரகம் இவ்வளோ தேவையில்லை. இல்லை, 3/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். அதை நம்ம அரைக்கும் போது 1 ஸ்பூனாக மாறிடும். ஸோ சீரகம். இதில் பெருஞ்சீரகம் கலக்கணும். பெருஞ்சீரகம் அரை பகுதி சேர்க்கணும். இப்போ சுக்கு, மிளகு, ஓமம், திப்பிலி, ஜீரகம் இதெல்லாம் ஒரு பங்கு. இது அரை பங்கு இருந்தால் போதும். இது பெருஞ்சீரகம், இல்லைன்னா சோம்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர். இது அதுக்கப்புறம் பெருங்காயம் இதுவும் அரை பகுதி. ஸோ பெருஞ்சீரகமும் பெருங்காயமும் அரை அளவு போட்டுக்கிட்டா போதும். இது ரெண்டு தான் அரை அளவு, மிச்சது எல்லாமே ஒரு அளவு. சரிங்களா? இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், சீரகம், பெருஞ்சீரகம் அண்ட் இது பெருங்காயம் இருக்கு. 7 ஐட்டம். அடுத்து 8வது ஐட்டம் உப்பு, இந்து உப்பு. கல் உப்பு, இந்து உப்பு கிடைக்காதவங்க இது ஹிமாலயன் சால்ட் கூட சொல்லுவாங்க.
இது இது கிடைக்காதவங்க வந்து நம்ம வந்து கடல் உப்பு கூட பயன்படுத்திக்கோங்க. ஆனா இந்து உப்பு வந்து நல்லது. இல்லைன்னா கடல் உப்பு கூட அதை வறுத்து பயன்படுத்தணும். உப்பு கூட வறுத்து தான் செய்யப்படும். சரிங்களா? இவ்வளவுதான். இப்போ வந்து இதை நம்ம வறுத்து அரைக்க போறோம். நான் வந்து அரைக்கிறது வந்து கல்வத்தை யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அளவு கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். அது இல்லாம வந்து மிக்சி இப்போ கொஞ்சம் பெரிய அளவா போட்டீங்கன்னா மிக்சியில் அடிக்கலாம். மிக்சியில் அடிக்கும் போது நீங்க வந்து கொஞ்சம் நிறுத்தி செய்யணும். இல்லைன்னா அது சூடு அதிகமாகும். அந்த சூடு அதனாலதான் வந்து சித்த மருத்துவத்துல வந்து சில பொருட்கள் வேலை செய்யாம இருக்கிறது, சாப்பிட்டா உயர்வுப்போம், அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஓவரா நம்ம மிக்சியில் ஓவர் ஹீட்ல பண்ணி அடிக்கும் போது அதுல இருக்கிற அந்த மருத்துவ குணங்கள் வந்து நம்ம இழந்துடுறோம். அதுக்காக தான். அதனாலதான் நம்ம முடிஞ்ச வரையும் நீங்க கல்வத்தில் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்கன்னா கூட போதும். இது கைக்கும் வந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஆயிடுச்சு. அது அரைக்கும் போது அதுக்கு சூடும் ஆகாது. இந்த மருந்துல மருந்தா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து வறுக்க போகலாம். ஓகே. இப்போ வந்து இப்போ எளிமையா சீக்கிரமா நம்ம வந்து செய்யணுன்றதுனால 2 பேன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று இரும்பு, ஒன்று வந்து நான்ஸ்டிக்கு. நீங்க எதுல வேணா பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மிளகு, ஒன்னொன்று வந்து ஜீரகம் போடுறேன். போட்டுட்டு இது மிளகு ஏற்கனவே வறுத்தது தான். இது இளம் சூடாக இருந்தால் போதும். இப்போ இதில் ஜீரகம் வந்து எடுக்கணும். ஜீரகம் வந்து கொஞ்சம் அந்த மனம் வரும். அதே மாதிரி அது நிறம் வந்து கொஞ்சம் மாறும். அந்த டைம்ல வந்து எடுத்துடலாம். இதை எடுத்துருவோம். அதை அடிச்சு சீரகம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி இருக்கு பாருங்களேன். ஓகே. இது வந்து இப்போ நல்லா மனம் மாற மாதிரி ஆச்சு. இதை எடுத்துருவோம். அடுத்தது வந்து சோம்பு, இது ஓமம், இது திப்பிலி. ஸோ ஓமத்தையும் லைட்டாக அப்படி வணக்கிறோம். இது சீக்கிரம் ஆயிடும். இரும்புன்றதுனால சூடு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அதில். அதனால தான் அது பண்ணுறோம். நல்லா வாசனை வருது. ஓமம் ஆயிடுச்சு. ஓமம் வந்து நல்லா வாசனை வரும். அதே மாதிரி கலரும் மாற இருக்கும். பெருஞ்சீரகம். ஓகே. திப்பிலி ஆயிடுச்சு. அனல் ஆஃப் பண்ணிடலாம். இது அளவு உங்களுக்கு கம்மியாக செஞ்சு காமிக்கிறேன் நான். நீங்களும் வந்து முதல்ல இதை பயன்படுத்தும் போது கம்மியான அளவு ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே 8 ஸ்பூன் வந்துடும் எல்லாமே, இல்லைங்களா? அது மாதிரி செஞ்சுட்டு அது ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி அது உங்களுக்கு உடம்பு செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிக்கலாம். பெரிய லெவல்னால் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணிங்கன்னா போதும். இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒன்ஸு. ஓகே. ஸோ இந்த சீரகமும் அதாச்சு. பெருஞ்சீரகம் இல்லை சோம்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போது சூடாயிடுச்சு. சோம்பு. இதுக்கப்புறம் பெருங்காயத்தை வந்து கொஞ்சம் இல்லை இதில் நான் போட்டுறேன். இது சூடு அதிகமாக இருக்குது. திப்பிலி வந்து எடுத்துடலாம். ஓகே. ஸோ பெருங்காயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோன்னு, இப்போ பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை பாருங்களேன். ஹார்டாக இருக்கிற பெருங்காயம் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது பொரிஞ்சிருச்சு. இப்போது பெருங்காயம் இப்போதும் இப்போ வந்து நம்ம இது வந்து இடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பெருங்காயம் பொரிச்சாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அடுத்தது நம்ம இதெல்லாம் சேர்த்து இடிக்க போகிறோம். சரிங்களா? கல்வத்தில். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த 7 பொருள்களை வந்து நம்ம வறுத்துட்டோம். நல்லா திப்பிலியில் நல்லா ஒடிய மாதிரி வந்துச்சு. இது மாதிரி வறுத்துக்கோங்க. சவுச்சவுன்னு இல்லாமல் நம்ம ஒடியணும் இந்த மாதிரி நல்லா. இதுதான் வந்து பொரிச்சதுக்கு வறுத்ததுக்கு அடையாளம். ஓகேங்களா? முதல்ல நம்ம திப்பிலியை வந்து அரைச்சிக்கலாம். இது கல்வத்தில் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியாது, ரொம்ப மனமாகவும் இருக்கும்.
கைக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி. சாப்பாட்டுக்கு பயன்படுத்த போகிறோம், அதனால வந்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ திப்ளி வந்து நல்ல பவுடராக அரைச்சிட்டோம். இதை நம்ம எடுத்து பாத்திரத்தில் போட்டுடலாம். திப்ளியை மட்டும் முதல்ல ஸ்பூன் போட்டோம் நம்ம. ஆனால் இப்போ எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. அதான் இப்போ வந்து நம்ம முழு பொருளாக போடும்போது ஒரு 3/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அது வந்து பாருங்க 1 ஸ்பூன் வந்துருச்சு இப்போ. இது சரிங்களா? ஒன்று இது நான் போட்டுறேன், கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ 1 ஸ்பூன் வர மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு பகுதி அது. அடுத்தது நம்ம வந்து பெருங்காயத்தை அடிச்சிருவோம், ஏன்னா அது திருப்பி இருக்கிறதுக்குள்ள நம்ம அடிச்சிருவோம் அதை. ஓகே, இப்போ பெருங்காயத்தை பாருங்களேன். பொரிச்ச பெருங்காயம் நல்ல பவுடராக வந்துருச்சு. பெருங்காயம் வந்து நம்ம அரை ஸ்பூன் தான் போடணும், இது முழுசா போட வேணாம். எல்லாமே அந்த 7 பொருள் பெருஞ்சீரகமும் பெருங்காயமும் அரை பகுதி தான், அரை ஸ்பூன் தான் போடணும். அதாவது நீங்க ஒரு பகுதியில இருந்து அரை பகுதியாக தான் போதும். ஸோ இது போதும். நம்ம ஒன்றுக்கு பதிலாக அரை போட்டுடணும். ஓகேங்களா? மிச்சத்தை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கு எடுத்து வச்சிருக்கோம், நம்ம ஏற்கனவே செஞ்ச சுக்கு முறையில் அந்த சுக்கு இதில் கலந்துருவோம். ஓகே, அடுத்தது பெப்பர். நான் இப்போ பெப்பரும் இந்த பெருஞ்சீரகத்தையும் நான் ஒன்றா அரைச்சிட்றேன். பெப்பரும் பெருஞ்சீரகமும் ஒன்றா அரைக்கிறேன். இப்போ இந்த கல்வத்தில் அரைக்கிறதுனால ஒரு ஏற்கனவே சொன்னேன் சூடாகாதுன்னு, அது ஒரு விஷயம். இப்போ நீங்க வந்து கல்வத்தில் இதுவரை அரைச்சி பழகலைன்னா சும்மா அரைச்சி பாருங்களேன். ஒரு ஜீரகம், ஒரு கொஞ்சம் மிளகு, திப்பிலி, ஓமம், இந்த பெருஞ்சீரகம், அந்த மனம் இருக்கு பாருங்க. இந்த நம்ம அரைக்கும் போதே ஒன்று நமக்கு கைக்கு கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு நாள் வேலை கொடுக்கலாம், ஆம் எக்ஸசைஸ். ரெண்டாவது அந்த மனம், இந்த மனமே வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து இது ப்ரீத்திங் பண்ணுறோம். மருந்து செய்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி இயற்கையான சித்த மருந்து செய்கிற இடத்துல நம்ம போய் நின்றாவே வந்து நம்ம உடலில் இருக்கிற பிணிகள்லாம் வந்து சுவாசம் வந்து சரியாயிடும். பார்த்தீங்கன்னா பத்தாது, நீங்கள் வந்து இதை செய்யணும், செஞ்சு பயன்படுத்தி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். உங்கள் குழந்தைகளுக்கு கூட சில நேரம் இதை கூப்பிட்டு பழக்கப்படுத்தலாம், நீங்கள் கொஞ்ச நேரம் செய்யுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்படிதான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட உணவு முறைகளை வந்து அடுத்த சந்ததிக்கு வந்து கடத்த முடியும். அவங்களும் இதில் இன்வால்வ் பண்ணி பாருங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஒன்றும் ஓமம் மட்டும் இருக்கு, ஓமத்தை இதுலேயும் கலந்துடணும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி அரைச்சிருப்பாங்க, அதனால தான் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. எல்லா பொருளும் கையிலேயே அரைச்சி. சித்தர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன், பல ஜாமங்களுக்கு வந்து சில மருந்துகள்லாம் பல ஜாமங்களுக்கு வந்து அரைக்கணும். நிறைய முறை வந்து புடம் போடணும்னா அதுலேயே சூளை போடலாம், மண்ணுக்குள்ளே போடலாம், அது மாதிரி நிறைய விதம் இருக்கு. பாருங்க, ஓமமும் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த வாசனை வந்து அவ்வளோ சிறப்பா இருக்கு, மனமா இருக்கு ரொம்ப அரைக்கும் போது. வீக்கெண்ட்ல இருந்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க பவுடரு. ஓகே, இப்போ நம்ம இது அரைச்சிட்டு இருக்கும் போதே இதை சாப்பிட்ற முறை ஒரு முறையும் அதோட பலனையும் சொல்லிடுறேனே. காலையில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, இல்லை அதோட கம்மியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில இரவு வெந்நீர்ல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்
இதை போட்டு கலக்கி குடிச்சிட்டிங்கன்னா வயிறு மற்றும் குடல் அதில் இருக்கிற வாயு வந்து வெளிப்படுத்தும்னு சொல்கிறாரு. வாயு வந்து வெளிப்படுத்துது. ரெண்டாவது, இதை வந்து நம்ம சாப்பாடு மதியானம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாதம். அந்த சாதத்தில் எது நீங்கள் சாதம் மதியானம் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பாரோ என்னென்ன சாப்பிட ஆரம்பிப்பீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு நெய் வேணும்னா நெய்யை காய்ச்சி கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய்யும் வேணாம் நல்லெண்ணெய் வேணாம், வெறும் பவுடரை சாதத்தில் போட்டு ஒரு கவலம் இல்லை 2 கவலம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக மதியானம் என்ன சாப்பிடுமோ அதை சாப்பிடலாம். அதாவது சாப்பாட்டில் உட்காந்ததுக்கப்புறம் முதல் கவலம் நீங்கள் சாப்பிட்றது வந்து இந்த பொடி போட்ட சாதமாக இருக்கணும். ஒரு கை இல்லை 2 கை அது மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாதம் சாப்பிடுங்க. அதனால என்னன்னா வயிற்றில் வந்து வாயு தங்க விடாது. ரெண்டாவது, வயிற்று கோளாறுகள் வராமல் பார்த்துக்கும். வயிறு மற்றும் குடல் 2 கோளாறு வராமல் பார்த்துக்கும். அதுதான் இந்த அஷ்டஸ்வரணத்தோட பலன். சரிங்களா? இதுதான் இப்போ நம்ம பண்ணிட்டோம். இதெல்லாம் இப்போ இதையும் எடுத்து இதில் போட்டுருவோம். சுக்கு மற்ற அரிசியெல்லாம் போட்டுருவோம், கலக்கிடுவோம் கல்லிலேயே. இப்போ இந்து உப்புன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த உப்பு என்ன செய்யணும்னா அதே மாதிரி தான் இந்த பேனில் இது சூடாக இருக்குது. இந்த பேனில் உப்பு கல் உப்பை போட்டு நல்லா வணக்குனீங்கன்னா அதில் இருக்கிற ஈரம் வந்து வெளில போகிறது உங்களுக்கு தெரியும். ஈரம் போனதுக்கப்புறம் உப்பு வந்து காஞ்ச மாதிரி இருக்கும். அந்த காஞ்ச உப்பை எடுத்து ஆற வச்சுட்டு இது மாதிரி கல்லுத்தில் போட்டு அதில் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த சால்ட்டை தான் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தணும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன் அந்த சால்ட்டு. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது பத்தலைன்னா நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ 8 வகை பொருட்களும் கலந்த அஷ்டசூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சரிங்களா, சூடு ஆறிடுச்சு. இதை வந்து அழகா ஒரு பாட்டிலில் போட்டுடலாம். ஸோ டைனிங் டேபிளுக்கு எந்த ஜாடியோ கண்ணாடியோ பிளாஸ்டிக் தவிர்த்து எதுனாலும் பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பீங்கான் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கண்ணாடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது கொட்டாங்குச்சி கூட வச்சுக்கலாம் அழகா. இப்போ நம்ம இந்த அஷ்டஸ்வரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சுட்டிங்கன்னா அஷ்டஸ்வரணம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இது போடுங்க. டைனிங் டேபிள் வச்சுட்டிங்கன்னா சாப்பிடும்போது தோறும் சாப்பாடு சாப்பிடும்போது இதில் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் சாப்பிடுங்க. சரிங்களா? சோறு செஞ்சிட்டோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது தான் முக்கியம் இல்லைங்களா? நீங்கள் வந்து முயற்சி நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இது மாதிரி போட்டுக்கோங்க. கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யை வந்து உருக்கி கொஞ்சமாக சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால் இல்லைன்றதுக்காக நீங்கள் நெய்யை ஊற்றிலாம் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் இல்லைனாலும் அளவாக இருக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன் இன்னைக்கு. இல்லைன்னா நல்லெண்ணெயும் தேவையில்லை, நெய் கூட உருக்கி ஊற்ற தேவையில்லை. நெய் சாப்பிட்றதா இருந்தால் உருக்கி தான் சாப்பிட்ணும். இல்லாத பட்சத்தில் வந்து வெறும் பவுடர் போதும். இதே ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு கவலம் 2 கவலம் தான் போதும். சாப்பிட்டு பாருங்களா. அவசியம் வந்து இது வந்து உங்கள் டைனிங் டேபிளில் வச்சுருங்க. கொஞ்சம் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாக்க நல்லா இருக்கும். ஏன்னா வெறும் பவுடர் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் சூடு பண்ண அவசியம் கிடையாது, சூடாக வேணுன்றாங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்குது, மனம் அந்த வாசனை இருக்குது. அது இதை வந்து நீங்கள் செஞ்சு நீங்களே சாப்பிடுங்க. கடையில் இருந்து இது விற்கிது, அஷ்டஸ்வரணம்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் விற்கிது.
அல்லதுன்னா நம்ம ஆயுர்வேத கடைகள்லேயே விற்கிது. உங்களால் செய்ய முடியல பட்சத்தில் தான் அதை வாங்கணும், நல்லதுதான். இப்போ இந்த இந்த பொருள் நம்ம எல்லாமே நம்ம எளிமையாக கிடைக்கிற வீட்டில் பயன்படுத்துறது தான். அதனால நம்மளே வந்து செஞ்சு சாப்பிட்றதுல அதில் தான் ஆரோக்கியம் இருக்குது. அதனால அப்போதான் வந்து எப்படி செய்கிறோம், என்ன பொருள் கலக்கிறோம், இது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 வாரத்துக்கு சாப்பிடுங்க. வாயுத்தொல்லை இருக்கவங்க தினந்தோறும் காலையில் தண்ணிலையும் இரவு தண்ணிலையும் போட்டு சாப்பிடுங்க. வாயுத்தொல்லை இருக்கோ இல்லையோ இதே நம்ம வந்து உணவு வழக்கமாக வச்சுக்கலாம். நம்ம பெரியவங்க வச்சு இந்த மாதிரி முதல்ல உணவு வழக்கமாக ஒரு கவலம் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் தயிர் எல்லாம் ஊற்றி அடுத்தடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து இது மாதிரி ஒரு முக்கியமான பவுடர் வந்து செஞ்சு சாப்பிட்றத பற்றி சொல்லி அதோட செய்முறையும் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம்.